குற்றம் செஞ்சால் தட்டி கேட்கணும், சுட்டி காட்டணும். நல்லது செஞ்சால் பாராட்டணும். அதுதான் மனித பண்பு, தமிழினத்தின் பண்பு. அந்த வகையில் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக அரசாங்கம் எடுக்கின்ற இந்த நடவடிக்கை முடிவுகள் அனைத்தும் பாராட்டத்தக்க விடயம். இதுவரைக்கும் இருந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் துரித கதியில் செயற்பட்டு பல உயிர்களை காப்பாற்றி பல இழப்புகளுக்கான இழப்பீடுகளை வழங்கி வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு இதுவரை காலமும் வரலாறு காணாத உதவி திட்டங்கள் பல நாடுகளிலிருந்து, உதாரணமாக தற்போது பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்தியா பலதரப்பட்ட உதவி, அதே போன்று பாகிஸ்தான், பல நாடுகள், குறிப்பிட்டு சொல்ல போனால் பல நாடுகள் உதவிக்கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து புலம்பெயர் மக்கள், தமிழ் சிங்களம் என்று பலரும் அரசாங்க பணம் இல்லாமல் புலம்பெயர் மக்களே 700 மில்லியனுக்கு அதிகமான பணத்தை இலங்கை அரசாங்கத்தின் வங்கி கணக்கில் இட்டிருப்பதாக தற்போது ஒரு நியூஸை பார்க்க கிடைத்தது. வரலாற்றில் இதே போன்றொரு உதவி திட்டங்களை யாரும் செய்ததில்லை. செஞ்சதை நாம் அறிஞ்சதும் இல்லை, வரலாற்றில் படித்ததும் இல்லை. இப்படி இந்த அரசாங்கத்தின் வரவு ஒரு நல்ல வரவாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலோ தெரியவில்லை, இந்த அரசாங்கத்துக்கு அளிக்கின்ற மதிப்புக்காகவா தெரியவில்லை, இந்த தரம் 70 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் உதவிக்கரன் நீட்டியிருக்கின்றது. இதுகளை உண்மையை இந்த அரசாங்கத்தை பாராட்டியே ஆக வேண்டும். அதேவேளை அரசாங்கம் விடுகின்ற குற்றங்களையும் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயக நாடு, ஜனநாயக வழியில் வாக்களிக்கின்ற நாங்கள் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டியது ஒரு ஜனநாயக நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனின் கடமை. அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பணிகள், இழப்பீடுகள் மிகவும் ஒரு சந்தோஷம் அளிக்கின்றது மக்களுக்கு. உயிரை இழந்தவர்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஆனாலும் ஓரளவு நிவர்த்தி அடையக்கூடிய மாதிரி இருக்கும் என நான் நினைக்கிறேன். அதேபோன்று பல மாவட்டங்களிலும் இருந்தும், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலை, அம்பாறை என்று பல மாவட்டங்களிலும் இருந்தும் மலையகத்துக்கான உதவி பொருட்களை பொதுமக்களை, இதுவரைக்கும் இல்லாத மாதிரி பொதுமக்களை சேகரித்து, சாதாரண பொதுமக்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் என்ற பலரும் சேகரித்து அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம், பாராட்டியே ஆக வேண்டும். இப்படியான ஒரு நல்ல மனிதநேய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களை நிச்சயம் பாராட்ட வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது அரசியல் வேறுபாடு, கட்சி வேறுபாடு என்று எல்லாரையும் பாராட்டுறது நம்மளோட ஒரு கடமை. 5ஆம் தேதி, அதாவது நேற்று ஜனாதிபதி பார்லமன்றத்தில் ஆற்றிய அந்த உரை ஒரு கனத்த மனதோடு, அந்த உரையின் போது ஜனாதிபதி தெரிவித்திருந்த இழப்பீடுகள் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கது. உண்மையிலே இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு நல்ல சேவையை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது. பாராட்ட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். அதுக்காக அரசாங்கத்துக்கு ஆதரவு, இந்த NPPக்கு ஆதரவு, அவர்கள் செய்த பழசை மறந்ததாக இல்லை. நல்லது செய்தால் பாராட்டியே ஆக வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த இந்தியா நாடு போன்ற பல நாடுகள் உதவிக்கரன் இட்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த மக்கள், பொதுமக்கள், பாதிக்கப்படாத மக்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கடனை தெரிவிக்க வேண்டும். வெளிநாட்டில் வாழுகின்ற புலம்பெயர் மக்கள் பல உதவிக்கரங்களை நீட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மீட்க முடியாத ஒரு இழப்புத்தான். ஆனாலும் இயற்கையை யாராலும் சமாளிக்க முடியாது என்ற வகையில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நிச்சயமாக இறைவனின் அருள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் கிடைத்து நிச்சயமாக பழையபடி மீண்டு இன்னும் ஒரு அனர்த்தம் வராமல் அனைத்து மக்களும் நலமாக, ஆபத்தில்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டுமென நாமும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.